தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக்னா, இன்னைக்கு ஷார்ட்ஸ் கிடையாது, வீடியோ. அதாவது வீடியோனா அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் கிளிப்பிங்ஸ் மாதிரி அர்னால்டை பற்றிய விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நீங்கள் கேள்விப்படாத விஷயங்களா இருக்கும், பார்க்காத பிக்சர்ஸாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்த்து மகிழுங்க. தேங்க்யூ. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து அர்னால்டு வந்து 16 வயசில் பின்னாடி பாருங்க ஆர்கெஸ்ட்ரா வந்து மியூசிக் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இப்போ போஸ்டிங் பண்ணுறாரு பாருங்க. நல்ல சின்ன வயசுல ஸ்டார்ட் ஆகுது அவர் லைஃப். பாருங்க எப்படி லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இனிமையான வாழ்க்கை, பாடி பில்டிங் வாழ்க்கை துவங்குகிறது. 16 வயசுல அர்னால்டு அந்த போஸ்டிங் ரொட்டீன் பாருங்க. பின்னாடி எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க. அப்ப அழகா கொடுக்குறாரு பாருங்க போஸ்டிங். அப்போ வந்து அவ்வளவா அவர் போஸ்டிங் பழகல, இருந்தாலும் தனக்கு தெரிஞ்ச போஸ்டிங்கே கொடுக்குறாரு மேடையில. இதுவும் அதே 16 வயசுல எடுக்கப்பட்ட படம் பாருங்க. அழகா வர்றாரு பாருங்க. அதான் எவால்யூஷன். எவால்யூஷன்னா அந்த பரிணாமம், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்றது. ஒல்லியா, அப்புறம் பையனா, அப்புறமேட்டு ஒரு பாடி பில்டரா, அப்புறமேட்டு ஒரு சாம்பியனா வர்றாரு பாருங்க. சின்ன உருவம். இது வந்து 17 அட் த ஏஜ் ஆஃப் 17 போட்டிருக்காரு பாருங்க. 17 வயசுல எப்படி அழகா இருக்காரு பாருங்க. அந்த யூரோப்பியன், அதாவது ஆஸ்திரியா நாட்டுக்காரு, அவ்வளோ அழகான அந்த கலர் பாருங்க. பியூர் ஒயிட் மேன். அந்த கலர் பாருங்க அழகா 17 வயசுல வந்தார் பாருங்க. நீங்களுமே பயந்துடக்கூடாது. சின்ன சின்ன உருவமா தான் நம்ம வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் பெரிய சாம்பியன் ஆக முடியும். பாருங்க 65, அதாவது 1947 பிறந்திருக்காரு. இப்ப வந்து 65ல ஜூனியர் மிஸ்டர் யூரோப் வாங்கியிருக்காரு பாருங்க. ஜூனியர் மிஸ்டர் யூரோப் பக்கத்துல உள்ள ஒரு சீனியர் மிஸ்டர் யூரோப் வாங்கியிருக்காரு. இந்த ஜூனியர் மிஸ்டர் யூரோப் வாங்கிட்டு, சீனியர் மிஸ்டர் யூரோப் வாங்கிட்டு, அப்புறமேட்டு தான் அவர் வந்து யூனிவர்ஸ் போக முடியும். இப்ப வந்து ஆஸ்திரியா போட்டியில மிஸ்டர் வாங்கியிருக்காரு. மிஸ்டர் ஆஸ்திரியா வாங்கிட்டு ஜூனியர் மிஸ்டர் யூரோப் வாங்குறாரு பாருங்க. ஒவ்வொரு படிப்படியா வர்றாரு பாருங்க. இது வந்து 66ல சீனியர் மிஸ்டர் யூரோப், அதாவது சீனியர் மிஸ்டர் யூரோப், அதாவது ஜூனியர் மிஸ்டர் யூரோப் வாங்கிட்டாரு. அடுத்து சீனியர் மிஸ்டர் யூரோப் வாங்கிட்டாரு பாருங்க. அந்த வயசுல கரெக்டா வாங்கிட்டாரு பாருங்க, டைட்டில் வாங்கிட்டாரு பாருங்க. இந்த டைட்டில் வாங்கும்போது தான் இவர் வந்து ஆஸ்திரியன் மிலிட்ரியில இருக்காரு. ஆஸ்திரியன் மிலிட்ரியில வந்து 2 இயர்ஸ் இவர் வந்து கண்டிப்பா கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸ் பண்ணணும். அப்ப சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே மிலிட்ரிக்காரங்களுக்கு தெரியாம, மிலிட்ரி ஆபீசருக்கு தெரியாம இவர் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிட்டாரு. இவர் கலந்துக்கிட்டதுனால 1 வீக் வந்து இவரை வந்து மிலிட்ரி ஜெயிலில் இவர் அடைச்சிட்டாங்க. அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டு அவரை சந்தோஷமா வெளியே விட்டாங்க. ஆனாலும் மிலிட்ரியில இருக்கும்போது இவர் வந்து அந்த செக்கோஸ்லோவேகியன் பார்டர்ல இருக்காரு. அந்த பார்டர்ல இருக்கும்போது இவரே ஒரு ஜிம்மு மாதிரி செட்டப் பண்ணி காலையில எல்லாரும் 6 மணிக்கு எழுந்துச்சு மிலிட்ரி அந்த மார்ச் பாஸ்ட் செய்யும் போது இவர் வந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு இவர் ஒரு நம்பர் வந்து இவர் ஃப்ரெண்டு வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, டைம் கிடைக்க மாட்டேங்குது, நேரம் கிடைக்க மாட்டேங்குது, வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க, நான் சாம்பியன் ஆகிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு பாருங்க. எல்லாரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்படி பண்ணி தான் தெரியாம போய் போட்டியில கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினேன் அப்படின்றாரு. அர்னால்டு சின்ன பையனா இருக்கும்போது ஆஸ்திரியால போய் சினிமா தியேட்டர்ல படம் பார்க்கிறாரு, ஹெர்குலஸ் படம். அந்த ஹெர்குலஸ் படத்துல வந்து ரெஜ்பா இருக்கு. அர்னால்டு பக்கத்துல கை கொடுத்துருக்காரு பாருங்க. இவர் தான் ரெஜ்பா இருக்கு. 1951ல மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர். 3 வருஷம் வாங்கினவர், 3 தடவை வாங்கினாரு தொடர்ந்து. ஆனா இவரு தான் அந்த படத்துல நடிச்சிருக்காரு, ஹெர்குலஸா நடிச்சிருக்காரு. அந்த ஹெர்குலஸா நடிச்சதன் விளைவு அர்னால்டு வந்து இவர் மாதிரியே வரணும்னு நினைச்சிட்டு தான் இவர் படங்களை எல்லாம் இவர் வீட்டுல ஒட்டிக்கிறது, ஜிம்ல ஒட்டி வச்சிருக்கிறது. இவரை மாதிரியே வரணும்னு நினைச்சு அந்த இவரை மாதிரியே வந்துட்டாரு. அவரை முத சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு ஒரு காதலன் வந்து, ஒரு காதலி வந்து காதலனை சந்திச்சா எப்படி இருக்கும், அப்படி சந்திச்சேன் அப்படின்னு வைக்கப்பட்டேன் அப்படின்றாரு. ரெஜ்பா இருக்கு. இப்ப நீங்க அர்னால்டு கூட கை பிடிச்ச மாதிரி போட்டோ எடுத்திருந்தாருல, அவர் தான் ரெஜ்பா இருக்கு. ஹெர்குலஸ் படங்களை நடிச்சவர். என்ன அட்டகாசமா இருக்காரு பாருங்க ரெஜினால்டு பார்க். இவர் மாதிரி தான் அர்னால்டு வரணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி இவரை மாதிரியே வந்தாரு. 1970ல இவரோட மோதி இவரை ஜெயிச்சாரு. அர்னால்டு ஃபர்ஸ்ட், இவர் ரெஜ்பார்க்கு செகண்ட் வாங்கினாரு. குருவை மிஞ்சிய சிஷியன் யாரு, அர்னால்டு.
1967 அர்னால்டு வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறாரு. நாபால நேஷனல் அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் மூலமா லண்டன்ல வாங்குறாரு. அப்ப லண்டன்ல வாங்கும்போது அர்னால்டு வந்து அமெச்சூர்ல வாங்குறாரு. அர்னால்டு பக்கத்துல பில்பர்ல் பாடி பில்டிங்ல பெரிய மேதை, ஐகான்னு சொல்லுவாங்க. அந்த பில்பர்ல் வந்து 4வது தடவையா 67 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறாரு. 4th டைம் வாங்குறாரு 67. ரொம்ப சாஞ்சிருக்குடா. இப்ப நீங்க பாக்குற படம் வந்து சர்ஜியோ ஒலிவா வந்து அதே 1967 அவர் ஒரு மிஸ்டர் யூனிவர்ஸ். அதாவது அப்ப உலகத்துல வந்து 3 மிஸ்டர் யூனிவர்ஸ் நடக்குது. ஒன்னு நாபால வந்து நாபா அமைச்சர் ஒன்று நடக்குது, நாபால வந்து ப்ரொஃபஷனல் ஒன்று நடக்குது. அதே நேரத்தில் ஐஎஃபிபி இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங் ஜோ வைடர் ஒரு போட்டி நடத்துறாரு. அப்போ ப்ரொஃபஷனலில் வந்து பில்பர்ல், அமைச்சூரில் வந்து அர்னால்டு. அப்போதான் 20 வயது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. 20 வயசுல ஃபஸ்ட்டு அர்னால்டு யூனிவர்ஸ் டைட்டில் வாங்குறாரு. வேர்ல்டுலே அந்த ரெக்கார்டு என்ன யாரும் முறியடிக்கல. ஒரு சிலர் சொல்றாங்க, ஆனால் அவங்க அர்னால்டு மாதிரி கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து சர்ஜியோ ஒலிவா வந்து 67 இங்கே ஜோ வைடர்ட்ட வாங்குறாரு. பாருங்க, 3 பேர் மிஸ்டர் யூனிவர்ஸ். இந்த 3 பேர்ல யார் டைட்டில், யார் பெரிய ஆளு, அதுதான் இப்போ சொல்றேன் பாருங்க. நான் லாஸ்ட்ல பாருங்க, அர்னால்டு 18 வயசுல எப்படி இருக்காரு பாருங்க. அந்த பேக் போஸ் கொடுக்குறாரு. 18 வயசுல அந்த ஒரு முழுமையான ஒரு உடல் அமைப்பு வந்துருச்சு. ஆனா மெச்சூர்டான உடல் அமைப்பு வரல. ஆனா ஒரு காம்படிஷனுக்கு, ஒரு பாடி பில்டருக்கு உரிய ஒரு தோற்றம் வந்துருச்சு. அதனால அவர் வந்து என்னன்னா, ஆஸ்திரியால, ஜெர்மன்ல எல்லாம் அவர் ஈஸியா ஃபர்ஸ்ட் வாங்க முடிஞ்சிச்சு. ஆனா இங்கிலாந்துல வந்து அவரால் வாங்க முடியல. இப்ப இதை அடுத்த படம் பாருங்க. இதை பாருங்க, கீழே வந்து பாருங்க, 21 வயசுல, அதாவது மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கிட்டு 2வது மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கும்போது அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அதாவது இது வந்து முக்கால் முதுகு போஸ், 3/4 பேக் போஸ், 3/4 பேக் போஸ்ன்றாங்க, முக்கால் முதுகு போஸ்ன்றாங்க. முதுகை வந்து அந்த மாதிரி அழகா எடுத்து காட்டுறாரு. அதுல வந்து அவருடைய டெல்டாய்டு பாருங்க, அட்டகாசமா செப்பரேஷனோட இருக்கும். 21 வயசுலயே. ஓகே, இது வந்து 1974 போல எடுத்திருக்க படம் நினைக்கிறேன். கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட் செஸ்ட், நன்கு முழுமையாக வளர்ந்த ஒரு செஸ்ட் பாருங்க. சைடு செஸ்ட்னா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எந்த மாசு மரும் இல்லாம இந்த போஸ்டிங்கை வந்து யாரும் அடிச்சுக்க முடியல. கெவின் லெவரோன்றவர் கூட அந்த மாதிரி கொடுத்தாரு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அர்னால்டு வந்து இதை வந்து அந்த டைம்ல 70களிலே கொடுத்துட்டாரு, 70லேருந்து 75களே கொடுத்துட்டாரு. என்ன அருமையான உடல் அமைப்பா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய மார்பு பாருங்களேன். 6 அடி 2 அங்குலம், 115 கிலோ பாடி வெயிட்டு, 57 இன்ச்சு செஸ்ட், 22.5 இன்ச்சு ஆர்ம்ஸ், 57 இன்ச்சு செஸ்ட் பாருங்க. எவ்வளவு ஹியூஜ்னஸா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அர்னால்டு அவருடைய நண்பர்கள் ரிக்வைனு, பிராங்கோ கொலம்போலாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஜெயிலில் வந்து, இது வந்து ஜெயில் பிரிசன், ஜெயில் சர்வீஸ், அதாவது ஜெயிலில் போய் அங்கே உள்ள கைதிகளுக்கு பாடி பில்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா பாடி பில்டிங் இஸ் எசென்சியல், பாடி பில்டிங் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் கேரக்டர் பில்டிங். நீங்கள் நல்ல உடல் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல கேரக்டர் வந்துடும், ஒழுக்கம் வந்துடும். அதுக்காகத்தான் ஜெயிலில் உள்ளவங்க கொஞ்சம் ரவுடித்தனமாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பாடி பில்டிங்கை பற்றி சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது ஒரு ரினோவேட்டிவாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு இந்த மாதிரியான ஜெயில் சர்வீஸ். அதாவது நிறைய பேர் போய் ஜெயிலில் போய் அவங்களுக்கு வந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன்பாங்க, உங்களுக்காக நாங்கள் போய் சர்ச்சில் கடவுள்கிட்ட கும்பிட்றோம் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து நாங்கள் போய் அல்லாட்ட கும்பிட்றோம்பாங்க. சில பேர் இருந்தாங்க திருநீர் பூசிக்கங்க, நாங்கள் பழனிமலையிலேருந்து வரோம்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, ஹெல்த் அவேர்னஸ் அமாங் த பிரிசனர்ஸ், குற்றவாளிகளுக்கு மத்தியில் அவங்கள வந்து நல்வழிப்படுத்துவதற்காக இந்த மாதிரி அர்னால்டு இந்த மாதிரி சமூக தொண்டெல்லாம் செய்கிறாரு. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னபடி 19 வயசுல அவருடைய உடல் அமைப்பை பாருங்க, என்ன ஃப்ரேமு பாருங்க, பெரிய ஷோல்டரு, பெரிய செஸ்ட்டு, அருமையான ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்காரு பாருங்க. 19 வயசு தான்,
1947 பிறந்திருக்காரு. இப்போ இது வந்து 57, 67, அதாவது 66 எடுக்கப்பட்ட படம். சீனியர் மிஸ்டர் யூரோப் வாங்கினப்ப எடுக்கப்பட்ட படம். அர்னால்டோட அந்த டெடிகேஷனை பாருங்க. இதுதான் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்கிறது. இன்டென்சிட்டி பயங்கர தீவிரம். வாயை எப்படி பொழக்கிறாரு பாருங்க, அந்த வெயிட்டை ஏற்றி இறக்கிறதுக்கு. நம்மெல்லாம் சிரிச்சுக்கிட்டே செய்கிறோம், ஃபோன் பேசிக்கிட்டே செய்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அங்கே பேசிக்கிட்டே செய்கிறோம். அது மசல்லே உழுகாது, ஃபுல்லாக தீவிரமாக செய்கிறது. அதான் அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், வெற்றிக்கு தேவை அர்னால்டு சொல்கிறாரு ஹார்ட் ஒர்க்கு, கடினமாக பயிற்சி செய்யணும் நீ, அழுகணுன்றார். ரெண்டாவது வெற்றிக்கு தேவை விடாமுயற்சி, பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி, தொடர்ந்து செய்யணும். வெயிட்டை தூக்க முடியலனாலும் அந்த வெயிட்டை தூக்கி செய்யணும். ரெண்டாவது வெற்றிக்கு தேவை தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருக்கணும், நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்மளுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இப்போ போட்டியில் ஜெயிக்க முடியும்ன்றாரு. கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து போட்டியில் ஜெயிக்க முடியும்ன்றார். இந்த இன்டென்சிட்டி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து போட்டியில் வெற்றி பெறவே முடியாதுன்றார். முகத்தை பாருங்க, எவ்வளோ கொடூரமாக இருக்கு பாருங்க. அர்னால்டு பாருங்க கான்சன்ட்ரேஷன் கர்ல்ஸ் பண்ணுறாரு. கான்சன்ட்ரேஷன் கர்ல்ஸ் வந்து ஆம்ஸை வந்து ஒருமுகப்படுத்தி, மனதை ஒருமுகப்படுத்தி ஆம்ஸை வந்து உருண்டையாக கொண்டு வருது, கார்க் பால் மாதிரி. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து என்னுடைய ஆம்ஸ் வந்து 22 இன்ச்சிலேருந்து 30 இன்ச்சஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்றாரு. ஸ்டாப். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதே கான்சன்ட்ரேஷன் கர்ல்ஸ் எக்ஸசைஸ் நான் செய்யும்போது என்னுடைய ஆர்ம்ஸ் வந்து ஒரு மலைக்குன்று மாதிரி. இப்போ எங்கள் பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் திருப்புரம்ன்ற மலைக்குன்று இருக்குது. அது மாதிரி ஒரு மலைக்குன்று, பழனி மலைக்குன்று, திருப்புரம் மலைக்குன்று, ஒரு எவரெஸ்ட் பீக் இருக்குது பாருங்கள், சிகரம். அந்த மாதிரி உருண்டையாக வரணும்னு நான் நினைக்கிறேன்றாரு. எப்படி? நான் அப்படி நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல அப்படின்றாரு. அதாவது நம்ம தமிழில் சொல்லுவோம், உள்ளுவதெல்லாம் உயிர் உள்வது. நீ நினைக்கும் போது, சைனா பழமொழி சொல்கிறாங்க, நீ நினைக்கும் போது உன் கனவுல ஒரு தங்க சேலையை நினச்சிக்க, கிடைக்கிறது ஒரு தங்க கர்ச்சிப்பாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. எப்படி? உன் கனவுல ஒரு தங்க சேலையை நினச்சிக்கப்பா, கிடைச்சா ஒரு தங்க கர்ச்சிப்பு கிடைக்கும்லப்பா அப்படின்னு. அது மாதிரி பெரிய ஆம்ஸா வரணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி வந்துச்சு அவருக்கு. 22 இன்ச்சு வந்துச்சு ஆம்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் அர்னால்டு வந்து இந்த தண்ணிக்குள்ளே சில போசிங்கெலாம் நான் எடுத்தேன்றார். என்னன்னா, இவருடைய லெக்கில் வந்து பொதுவாக தைஸ் வீக்குன்றாங்க, அதில் காஃப் வீக்கு. இவர் வந்து காஃப் அதிகமாக செய்யலை. அந்த டைமில் வந்து அப்பர் பாடிக்கே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாரு. அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவர் காஃபு தைஸ்லாம் அதிகமாக செஞ்சார். அப்போ காஃப் வீக்குனால இவர் பெரும்பாலான ஷாட்டை வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்து எடுத்திருக்காரு. எங்க பாருங்க, அதையும் சொல்லி காமிக்கிறாரு பாருங்க. தண்ணிக்குள்ளே இறங்கி காஃபு தெரியாதபடி முட்டியிலேருந்து தெரிகிற மாதிரி எடுத்திருக்கேன், அப்பர் பாடி தான் அதிகமாக தெரியும் அப்படின்னு எடுத்திருக்காரு. அப்புறமேட்டு அவர் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி அவருடைய காஃபை பாருங்க, பின்னாடி எவ்வளோ பெரிய உருண்டையா இருக்கு பாருங்க. உருண்டு தொண்டு நிற்கிது பாருங்க, பலூன் மாதிரி, பப்பாளி பழம் மாதிரி. பயங்கர எக்ஸசைஸ், ஹெவியா எக்ஸசைஸ். 1000 பவுண்டு ஹெவியா போட்டு 200 பவுண்டு 300 பவுண்டு போடுற இடத்துல 500 பவுண்டு போடுறாரு. அவருடைய குரு ரஜிபார்க் சொல்றாரு, அர்னால்டு இப்படிலாம் போட்டேன்னா ஏறாது, டபுள் வெயிட் போடு, 1000 பவுண்ட்ஸ் போடுன்றாரு. 1000 பவுண்ட்னா ஒரு 500 கிலோன்னு வச்சுக்கோங்களேன், 450 கிலோ போட்டு காஃபை எப்படி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. பின்னாடி 2 பலூன் அப்படியே ஊதுன மாதிரி தெரியுதா? ஓகே. அர்னால்டோடைய ஃபுல் ஃபார்மில் மோஸ்ட் மஸ்குலர் ஷாட்டு பாருங்க. ட்ரெபீசியஸ், டெல்டாய்டு, செஸ்ட்டு எல்லாமே ரொம்ப விகரஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து 1974 எடுத்த படம். 1974 மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினப்ப இருந்த அந்த ஃபார்மு, நல்லா ஹெவி ஃபார்மில் இருந்தார் அவர் அந்த டைமில். அப்புறம் 75 கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் 80 ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஃபுல் ஃபார்ம் பாருங்க, என்ன அட்டகாசமாக இருக்காரு பாருங்க. ஓகே. டபுள் பைசப்ஸ் அர்னால்டு காட்டுறாரு பாருங்க. 22 இன்ச்சு ஆம்ஸு. சின்ன பையனா பரல் மறைக்குது, சின்ன பையனா அமெரிக்காவுக்குள்ள நுழைஞ்ச ஒரு ஜோ வீடர் பக்கத்தில் இருக்காரு பாருங்க. ஜோ வீடர் அவர் தான் ஃபாதர் ஆஃப் பாடி பில்டிங், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாடி பில்டிங், உலக ஆணவ சங்கத்தின் தலைவர்.
இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினவர், மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியை ஆரம்பித்தவர். ரெண்டாவது அர்னால்டுக்கு அவர் தான் அமெரிக்காவுக்கு வர சொல்லி தங்க இருக்க இடம் கொடுத்து பணம் கொடுத்து எல்லா உதவியும் செஞ்சு இன்னைக்கு டாப்பில் வேர்ல்டில் அர்னால்டு வரணும்னா அதுக்கு முழு முதற் காரணம் இந்த ஜோ வீடர் தான், ஜோசப் வீடர். அப்பா மாதிரி இருந்து அவரை பாதுகாத்துக்கிட்டாரு. அர்னால்டோட 22 இன்ச்சு ஆம்ஸை வந்து உண்மையிலே 22 இன்ச்சு ஆம்ஸ் தானன்றத ஜிம்மி கார்சோன்ற ஒரு புகைப்பட கலைஞர் வந்து மெஷர்மெண்ட் பண்றாரு பாருங்க, போட்டோ எடுத்து அதை அளக்குறாரு. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு 20 இன்ச் ஆம்ஸ், 21 இன்ச் ஆம்ஸ், 22 இன்ச் ஆம்ஸ்ன்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சில ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் கம்பெனிகளும் எங்கள் சப்ளிமெண்ட்டை சாப்பிடுங்க உங்களுக்கு ஆம்ஸ் பெருசாக வரும்னு பொய்யான விளம்பரம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் அர்னால்டு வந்து நம்பணுன்றதுக்காக இந்த ஜிம்மி கார்ஸை வந்து அவரை மெஷர் பண்ணுறாரு பாருங்க. 22 இன்ச்சு ஆம்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க பாருங்க, வலது பக்கத்துல உள்ள படத்துல வந்து அர்னால்டு வந்து ஒயிட்டா தெரிவாரு. அதாவது உடம்ப வந்து டேனிங் பண்ணல, சன் டேனிங் பண்ணி உடம்ப வந்து கொஞ்சம் டார்க் பண்ணா தான் வந்து அது உடம்பு வந்து குவாலிட்டியா வரும். இப்போ உள்ள பையங்க எல்லாம் டேனிங் பண்றாங்க, டேனிங் ஆயில்லாம் பூசுறாங்க. அப்போ வந்து சூரிய குளியல் வந்து சன்பாத் வந்து அர்னால்டு எடுக்கல. அப்பதான் ஆஸ்திரியால வந்திருக்காரு. நல்ல பூம்சியா இருப்பாரு, நல்ல பியரும் ஒயினும் பியரும் வெயினும் சாப்பிட்டு ஆள் நல்லா பூம்சியா இருப்பாரு, ஒயிட்டா இருப்பாரு. அப்புறம் சன் டேனிங் பண்ண உடனே ஆள் கலரே மாறிட்டா இருப்பாருங்க. அடுத்த பக்கத்துல அந்த பிளாக், அந்த இடது பக்கத்துல பாருங்க, இடது பக்கத்துல இது, இந்த பக்கத்துலயும் பாருங்க, அந்த ஒரு பக்கம் ரைட்ல பாருங்க ஒயிட்டா இருப்பாரு, லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா டார்க்கா இருப்பாரு. அதான் ஆஃப்டர் டேனிங், பிஃபோர் ஆஃப்டர். எப்படி பாருங்க, அதெல்லாம் அர்னால்டு சொல்றாரு. நீங்க வந்து காம்படிஷனுக்கு போனோம்னா காம்படிஷனுக்கு முன்னாடி ஒரு 3 வீக்ஸ் வந்து உடம்ப டேனிங் பண்ணுங்க, சாக்லேட் கலர் ஆகுங்க, அதுக்கேற்ற கலர் அப்ளை பண்ணிக்கங்க அப்படின்றாரு. சர்ஜியோ ஒலிவா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாடி பில்டர் சர்ஜியோ ஒலிவா, அவருடைய உடல் அமைப்பை பாருங்க. கியூபாலேருந்து அகதியா அமெரிக்காவுக்கு வந்தவர். ஒரு கறிக்கடையில் வேலை பார்த்தார், மாட்டு இறைச்சி கடையில் வேலை பார்த்தாரு. அந்த மாட்டுகளை பூரா அங்கே கட் பண்ணி அதை பேக் பண்ணி அனுப்புறது வேலை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 12 மணி நேரம் செஞ்சு டெய்லி 2 கிலோ பீஃப் சாப்பிட்டு மிக சிறந்த ஆனலைங்க. அர்னால்டு வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்காவை கலக்குனார். அர்னால்டவே ஒரு தோக்கடிச்சாரு. அவருடைய ஷோல்டரு, அவருடைய செஸ்ட்டு, அவருடைய டெல்டாய்டு, அவருடைய பைசப்ஸு, ட்ரைசப்ஸு, 4 ஆர்ம்ஸ்லாம் பாருங்க, ரிஸ்ட்ல இருந்து அப்படியே வளைஞ்சு தொங்கும். பெரிய 4 ஆர்ம்ஸ், நீல 4 ஆர்ம்ஸ். இந்த 4 ஆர்ம்ஸ்லாம் வந்து நிறைய பாடி பில்டர்களுக்கு அமையாது. ரெண்டாவது அவர் தொடையை பாருங்க, பேக் தைஸ் வந்து அப்படியே ஒரு கத்தியில வந்து அப்படியே ஒரு ஸ்வாடை வச்சு ஸ்லாஷ் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. பிரம்மாண்டமான உடற்கட்டுக்கு சொந்தக்காரர் ஒலிவா. இந்த ஒலிவா இல்லாம அர்னால்டு கிடையாது. இந்த ஒலிவா வந்து எப்படி எம்ஜிஆருக்கு வந்து ஒரு நம்பியார் வில்லனோ அது மாதிரி இந்த ஒலிவா வந்து சரியான டைம்ல வந்து அர்னால்டு அவரும் காம்படிட் பண்ணாங்க. இதுல அர்னால்டு ரொம்ப நேம் ஆனாரு. ஓகே ஓகே, நீங்களும் அர்னால்டு பார்த்து ஆகணுமா, ஒரு உலகின் தலை சிறந்த ஆணழகன் ஆகணுமா, மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கணும், மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கணும், உலகத்தில் ஒரு டாப் டைட்டில் வாங்கணும், அட்லீஸ்ட் உங்கள் ஊரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டைட்டில் வாங்கணும், ஸ்டேட்டு மிஸ்டர் தமிழ்நாடு வாங்கணும், மிஸ்டர் இந்தியா வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அர்னால்டோட வாழ்க்கை வரலாறை பின்பற்றுங்க. கடின உழைப்பு, ஹார்டு ஒர்க்கு, அப்புறம் பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஒரு குறிக்கோள், ஒரு எய்ம். அந்த குறிக்கோள் எய்ம் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. ரெண்டாவது, எந்த எக்ஸசைஸும் எந்த செஞ்சாலும் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகிறீங்களோ இன்ஜினியர் ஆகிறீங்களோ ரொம்ப இன்டென்சிட்டி இருக்கணும், தீவிரமாக இருக்கணும். சும்மா ஏதோ போனோம் காலேஜுக்கு, ஏதோ படித்தா வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹைலி டெடிகேட்டிவாக இருக்கணும், உங்களே நீங்கள் அர்ப்பணிக்கணும். ஓகே, அந்த மாதிரி பண்புகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பராக வெற்றி பெறலாம். தேங்க்யூ.